அம்மா ஓ என்ன வெறுவெல்லாம் பொறிக்காச்சா? பொறிக்காச்சு. எவ்வளோ வெறுவு பொறிக்காச்சு பாருங்க. நல்லா பார்த்தீங்கன்னா காற்றுல அப்படியே உடஞ்சி உடஞ்சி உழுவுது தானம்மா. ஆமாம், அது அப்படியே பார்த்தீங்கன்னா கல்நண்டு எப்படி இருக்குன்னு எல்லாம் அப்படியே கட்டியே இருக்குங்க. இப்போ பார்க்கவே பயமாக இருக்குது வேறு. இந்த அப்படியே காமிக்கிறேன் பாருங்களா எப்படி இருக்குன்னு. ஐயோ ஐயோ கொடுக்க பாருங்க, எல்லாம் உயிரோடு இருக்குங்க. அப்பா அம்மாவை பாருங்க, நண்டை மேய்ச்சிட்டு இருக்காங்க. அந்த பாருங்க ஐயோ எவ்வளோ நண்டை மேய்ச்சிட்டு இருக்காங்க பாருங்க. எல்லாம் ஓடிக்கிட்டு இருக்காங்க இங்கேயும். எப்பா என் காலுக்கிட்டலாம் வருதுங்க. இங்கே பாருங்க எப்படி போகுது பாருங்க. இங்கே பாருங்க எப்படி இருக்கு, நல்லா சரி ஸ்ட்ராங்குமா, உயிராக இருக்கு பாரு. ஏன் அப்பா உள்ளே பாருங்க இன்னும் ஏகப்பட்டது இருக்குங்க. எல்லாம் பாருங்க, இந்த அவனு புட்டு கிடக்குங்க. என்ன நிறையா இருக்குமா. ஆமாம், தக்காளி இருக்கு. இங்கே பாருங்க இது என்னதுமா? பெருஞ்சீரகம் நுணுக்கி வச்சுருக்கேன், மஞ்சத்தூள், குழம்பு மிளகாத்தூள், காரத்தூள், உப்பு. ஆமாங்க, இப்போ வெங்காயம் அஞ்சிட்டு இருக்காங்க. அம்மா ஓ இன்னைக்கு என்னம்மா பண்ண போகிறேன்? இன்னைக்கு வெறு பொறிக்கிட்டு போனதுக்கப்புறம் போய் நண்டு கிரேவி தான் வைக்க போகிறேன். என்னம்மா சொல்கிறேன்? ஆமாம், வெறும் வீட்டில் இல்லையாம்மா? இல்லை. ஆமாங்க, அதனால தான் பார்த்தீங்கன்னா வெறும் பொறுக்கிறதுக்காக வந்திருக்கோம். அம்மா ஓ இன்னொன்று சொன்னீங்க நண்டு கிரேவின்னு, அது எப்படிம்மா? அது என்ன, வெங்காயம் தக்காளிலாம் அரிஞ்சு வச்சுக்கணும், இஞ்சி பூண்டு கொஞ்சம் மிளகு ஜீரகம்லாம் நுணுக்கி போட்டு நல்லா காரமாக வச்சு சாப்பிட்டா நல்லாயிருக்கும். என்ன நண்டுமா? களி நண்டு. அப்பா களி நண்டு இந்த வெயிலுக்கு நல்ல கூலிங் தானேம்மா? ஆமாம். சரிம்மா. அம்மா ஓ இந்த இடம் சூப்பராக இருக்கு. ஆமாம், போய் வெறுவு கிடைக்குதான்னு பார்ப்போமா? பார்ப்போம். வாம்மா. எப்படி இருக்கு பாருங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா செம வெயிலுங்க. அம்மா ஓ என்ன வந்தவொடனே வெறுப்பு இருக்க ஆரம்பிச்சாச்சா? ஆமாம். கீழே பாருங்க எவ்வளோ வெறுவு கிடக்குன்னு. இது பார்த்தீங்கன்னா மட்டைங்க, இதெல்லாம் நல்லா எரியும் தானேம்மா? ஆமாம். அது கட்டின்னு பாருங்க அடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சிம்பிளாக தாங்க பொறுக்கிறாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா அம்மா இந்த கத்தியெல்லாம் எடுத்துகிட்டு வரல, அப்படியே கொஞ்சமாக தூக்கிட்டு போயிடலான்னு. ஏன்னா அம்மாவுக்கு கால் வலி இருக்கா, அதனால தானேம்மா. ஆமாம். அதனால் கொஞ்சமாக அள்ளிட்டு அப்படியே போக வேண்டியதான். இங்கே பாருங்க கீழே இந்தமாரி அழகாக வெட்டி போட்டுருவாங்க, அதை நம்ம அப்படியே எடுத்துக்க வேண்டியதான். எவ்வளோ கிடக்கு பாருங்க. அம்மா ஓ என்ன வெறுவெல்லாம் பொறுக்கி முடிச்சிட்டாம்மா? பொறிக்காச்சு. ஆமாங்க, இதோட வீட்டுக்கு எடுத்துகிட்டு போக வேண்டியதான். செம வெயிலுங்க, இல்லைன்னா நிறையா பொறுக்கலாம். அம்மா பார்த்தீங்கன்னா கத்தியெல்லாம் எதாவது எடுத்துகிட்டு வரலையா, அப்படியே காஞ்சதெல்லாம் நிறையா கறந்துதுங்க. அப்படியே உடச்சி அழகாக இப்படியே அடிக்கிட்டு போக வேண்டியதாங்க. இந்த வெறுவு நல்லா எரியும்லம்மா? எரியும், வச்சா இருந்தாலுமே எரியும். செம்மையாக அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த இடமும் நல்லா காற்றடிக்குதுல்லம்மா. ஆமாம். அம்மா ஓ வெறுவெல்லாம் நிறையா பொறுக்கியாச்சு. இதோட போக வேண்டியதுதான். இதெல்லாம் போய் நண்டு கிரேவி பண்ணுமா? ஆமாம். நல்லா எடுக்குமா. அப்பா ஆனால் சூப்பர் வெறுவு தானுமா. ஆமாம். அம்மா இந்த மாதம் ஓவராக காற்றடிக்குமா? ஆமாம் ஆமாம். இந்த மாதம் ஆனி மாதம் காற்று தான் அடிக்கும். இன்னும் ஆடி பிறக்கிற வரையும் காற்று தான். வெறுவெல்லாம் பொறிக்கிட்டு வந்தாச்சு. இப்போ நண்டை போட்டுருவோம். அம்மா என்ன ஒரு நண்டு இவ்வளோ பெருசுக்கு இருக்கு. ஆமாம். இங்கே பாருங்க எப்படி இருக்கு, நல்லா சரி ஸ்ட்ராங்குமா, உயிராக இருக்கு பாரு. ஏன் அப்பா உள்ளே பாருங்க இன்னும் ஏகப்பட்டது இருக்குங்க. எல்லாம் பாருங்க, இந்த அவனு புட்டு கிடக்குங்க. இந்த அம்மா புட்டுக்கிட்டு இருக்காங்க. அம்மா இது என்னம்மா இப்படி இருக்கு, ஆடுது காலு. கண்ணு இருக்குல்ல, அது கண்ணு, அதனால் இது முட்டை நண்டு தானேம்மா? ஆமாம். ஆனால் கடல் நண்டோட இது ஈஸியாம்மா கஷ்டமா? இது ஈஸி இல்லை, இதுதான் கஷ்டம். இதுதான் கஷ்டம். முழுசு முழுசாக போட்டு வச்சுருவோம்மா. ஏன்னா மீடியமான சைஸ் தானே, அதனால் சரிம்மா. முடிஞ்சா போட்டுருமா? போட்டுருவோம். இந்த முட்டை அப்படியே காமிமா. இங்கே பாருங்க எப்படி இருக்குன்னு முட்டை. இது உடம்புக்கு அவ்வளோ நல்லது தானேம்மா? ஆமாம். போடுங்க. நண்டெல்லாம் புட்டாச்சு. இங்கே பாருங்கள்
அம்மா ஓ என்னம்மா இப்படி இருக்கு எல்லாம் கொடுக்கலாம் ஆமாம். பயங்கரமாக இருக்குமா. இதோட தண்ணியில் கொட்டி அலசிடுவோம். போட்டுப்பா. எடுத்துருமாம்மா. இந்த எடுத்து அதே மாதிரிங்க இன்னொரு இதில் போடணும். போடுமா. எல்லாமே நல்லா நண்டு. நல்லா நண்டுமா. ஆமாம். இதில் அந்த முட்டை இருக்குது பாருங்களேன், எப்படி தெரிஞ்சு பாருங்க. ஃபுல்லாக க்ளீன் பண்ணி முடிஞ்சிட்டுமா. ஆமாம். இந்த முட்டை நண்டு தான் எனக்கு பிடிக்கும். இப்போ எல்லாம் ரெடியாக கொண்டு வச்சுட்டேன். இப்போ வெங்காயம் அரியிறேன். இங்கே பாருங்கள், வெங்காயம் தான் நிறையா இருக்குமா. ஆமாம். தக்காளி இருக்கு. இங்கே பாருங்கள், இது என்னதுமா. பெருஞ்சீரகம் நுணுக்கி வச்சுருக்கேன். மஞ்சத்தூள், குழம்பு மிளகாத்தூள், காரத்தூள், உப்பு. ஆமாங்க, இப்போ வெங்காயம் அரிஞ்சிட்டு இருக்காங்க. அம்மா இதுக்கு வெங்காயம் நிறையா போட்டால் தான் நல்லாயிருக்கும். ஆமாம். நேற்றுலேருந்து இன்னும் என் வாய்ஸ் கிளியர் ஆகலைங்க, உடம்பு சரியில்லையா அதனால். அப்பயும் கூலிங் தண்ணி கேட்குறியே. இந்த வெயிலுக்கு கூலிங் தண்ணி குடிக்காமல் இருக்க முடியல, அதனால தான் அப்பப்போ குடிக்கிறேன். அது பார்த்தா என் தொண்டையெல்லாம் வச்சு செய்யுதுங்க, வாய்ஸ் டோட்டலாக சேஞ்ச் ஆகிடுதுங்க. அம்மா இதுக்கு வெங்காயம் நிறையா போட்டால் தான் நல்லாயிருக்கும். ஆமாம். ஆமாங்க, இதோட தக்காளி இதெல்லாம் அரிஞ்சிட்டு நண்டை வறுத்துட வேண்டியதாம்மா. ஆமாம். இப்போ பாருங்கள், இப்போ வெங்காயம் தக்காளிலாம் அரிஞ்சிட்டேன். வெங்காயம் அரிஞ்சாச்சு, தக்காளி அரிஞ்சாச்சு. இப்போ இதோட அடுப்பை பற்ற வச்சு எண்ணெய் சட்டியை போட்டுருவோம். அம்மா ஓ நண்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சோண்டு தான் இருக்குது, ஆனால் பெரிய ஐட்டம்லாம் நிறையா இருக்குது. ஆமாம். இங்கே பாருங்களேன் எவ்வளோ ஐட்டம் மசாலா பாருங்கள். அம்மா ஓ நண்டு கிரேவின்னு சொன்னீங்கள, ஆமாம். காரமாக இருக்குமா எப்படிம்மா. இந்த வெய்ய நேரத்துக்கு அதிகமாக காரம் வேணான்னு சொல்லிட்டு கொஞ்சம் காரம் கம்மியாக தான் வைக்கணும். ஓ இதுக்கு தேங்காய்லாம் போட்டால் நல்லா இருக்கும்லம்மா. இன்னும் நல்லாயிருக்கும். ஆமாங்க. அம்மா ஓ எண்ணெய் சட்டி காஞ்சிட்டா. காஞ்சிக்கிட்டே இருக்குது. எண்ணெய் ஊற்றிடுமா. ஊற்றிடுவோம். ஊற்றுமா. இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ பெருஞ்சீரகத்தை போட்டுருவோம். இந்த கறி குழம்புக்கு போடுவாங்களா அது தானேம்மா. ஆமாம். இது நல்லா வாசமாக இருக்கும். இதுலேயே 2 இருக்குங்க, அதனால் எனக்கு இது ரொம்ப கன்ஃபியூஷன் ஆகும். ஜீரகத்தை சொல்கிறேன். ஆமாம், இது சோம்பு. இது சோம்பா. ஐயோ பெரிய எனக்கு சிக்கல்னா இது 2 தாங்க. 2 இடத்துல சொன்னால் நான் போய் அந்த டப்பாக்கிட்டே நின்றுக்கிட்டு புலம்பிக்கிட்டு இருப்பேன். நல்லா பெருஞ்சீரகம் சேர்ந்துருச்சு. இப்போ வெங்காயத்தை போட்டுருவோம். போடுமா. வெங்காயம் நிறைய போட்டதாங்க நல்லா சூப்பராக இருக்கும். போட்டு கடம்னான்னு போட்டு கிண்டுமா. நல்லா வெங்காயம் நல்லா செவந்துருச்சு. இப்போ தக்காளியை போட்டுருவோம். என்னம்மா சொல்ல, நல்லா செவந்துருச்சா. ஆமாம். போதுமாம்மா. போதும். தக்காளியை போடுமா. கருவேப்பிலையும் இப்போ தான் போடணுமாம்மா. ஆமாம். போடுமா. இது நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கலாமா. ஆமாம், நம்ம வீட்டில் துளுத்தது. போடுமா. நிறையாவும் போடலாம்ல. நிறையாவும் போடலாமே. நல்லா தக்காளிலாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுருவோம். இங்கே பாருங்க எப்படி இருக்குன்னு. போதுமாம்மா. போதும். இதோட நம்ம மசாலாவா. ஆமாம். நல்லா இஞ்சி பூண்டு பச்சை வாடை போகணும். இந்த பாருங்க நண்டு நல்லா சூப்பராக இருக்கு. நல்லா மசாலாலாம் போட்டுருவோம்.
நல்லா இதாகிட்டுமா? நல்லா ஆயிடுச்சு. இஞ்சி பூண்டு வாசம் போயிடுச்சு. மெயின் அந்த பச்சை வாசம் போகணும். ஆமாம். மசாலா போட்டுருவோமா? போடுமா. ஃபஸ்ட்டு என்ன? குழம்பு மிளகாத்தூள் போடுமா. 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். தனி தூள் கொஞ்சம் காரத்துக்கு. அடுத்தது மஞ்சத்தூள். 1 ஸ்பூன். உப்பா போடுமா. மிக்ஸ் பண்ணிடுமாம்மா? மிக்ஸ் பண்ணுமா. நல்லா மசாலாலாம் சேர்த்து நல்லா வதக்கியாச்சு. இதோட நண்டை போட்டுருவோம். ஆமாங்க, இங்கே பாருங்க. இதையே இப்படியே சாப்பிட்லாமாக்குமா? நண்டை போடுமா. பாருங்க, அள்ளி கொட்ட வேண்டியதாங்க. கிண்டுமா. எப்படி இருக்கு பாருங்க. மசாலாவோட இப்படி நல்லா கிண்டணுங்க. நல்லா வதக்கி வச்சு இப்போ தண்ணியை ஊற்றிடுவோம். ஆமாங்க, இங்கே பாருங்க. இப்படியே சாப்பிட்லாமா இருக்கு? இப்படியே வெந்துடாதா? வேவாதா? சரி, தண்ணி ஊற்றுமா. இது அப்படியே கிண்டி வேணும். இது பார்த்திங்கன்னா ஒரு 10 நிமிஷம் ஆகுங்க. அந்த நல்லா வறுத்தாச்சு. என்னம்மா சொல்கிற? ஆமாம். இங்கே பாருங்க, எப்படி இருக்கு பாருங்கம்மா. நல்லா வெந்துருச்சுமா. வெந்துருச்சு. சூப்பராக ரெடி ஆகிடுச்சிங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா தயிர் வச்சு அது நண்டை தொட்டு சாப்பிட்டா எப்படி தெரியுமா இருக்கும்? ஆமாம், செமையாக இருக்கும்லம்மா. நல்லாயிருக்கும். அதேமாரி பார்த்தீங்கன்னா நண்டுக்கு பார்த்தீங்கன்னா இந்த சளியெல்லாம் பிடிச்சிருந்தா சூப்பெல்லாம் வச்சு குடித்தா நல்லா போய்டும்லம்மா. ஆமாம், நண்டு சூப்புங்க. நண்டில் எல்லாமே சாப்பிட்லாம். சளிக்கு அவ்வளோ நல்லது. பாருங்க, அப்படியே பாருங்கள், நல்லா அப்படியே கட்டியாக பண்ணிட்டாங்கம்மா. இதே பார்த்தீங்கன்னா நம்ம கிரேவி மாரி இன்னும் வச்சுருந்தோன்னா அதில் தேங்காய்லாம் ஊற்றி இன்னும் பண்ணலாமா? நல்லாயிருக்கும். நம்ம வந்து கட்டியாக பண்ணதுனால எதுவும் பண்ணலங்கம்மா. கிண்டு பாருங்க எப்படி இது. என்ன சாப்பிட கிளம்பியாச்சா? மெயின் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், ரைஸுங்க. இந்த இருக்குது பாருங்கள், நண்டு கிரேவி. மெயினானது தயிர். சாப்பிட்ருமாம்மா? சாப்பிட்ருவோம். தயிரை ஊற்றுமா. நல்லா பார்த்தீங்கன்னா பசுமாட்டு திக்கான தயிருங்க. நண்டை அப்படியே போட்டு கசந்து சாப்பிட வேண்டியதாம்மா. நண்டு வச்சுக்கோ, அதான் இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இங்கே பாரு, எப்படி ஏதோ பணத்தை தூக்குற மாதிரி தூக்குறீங்களாம்மா. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இதாங்க ஸ்பெஷல். எப்படிம்மா இருக்கு? நல்லா இருக்கு. நல்லா இருக்கா?